ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 5th டே ஆஃப் சீரீஸ் 28க்கு வந்திருக்கோம். இந்த சீரீஸ்ல எல்லா எக்ஸசைசஸும் பாத்தீங்கன்னா கீழ் முதுகு பகுதியில் இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் சிம்பிள் எக்ஸசைசஸ் தான் கீழே இருந்து பண்ணணும். பட் பண்ண முடியல கீழே அப்படின்னா பெட் மேலே இருந்தும் பண்ணலாம். அதே பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். பாருங்க, கீழே ஒரு மேட் போட்டுட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். அப்பதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துருங்க பொசிஷன். 2 காலுக்கு நடுவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். பின்னாடி காலை டோஸ் தரையில படுற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ண போறோம்னா கையை ஃபுல்லா மேலே தூக்கிக்க போறோம். ஓகே, அப்படியே கீழே உட்கார்ந்த மாதிரி உடம்பையும் கீழே குனிஞ்சிட்டு ஃபுல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இந்த முதுகு பகுதி நல்லா நீட்டமா வரும். அதே மாதிரி ஸ்பைனும் ஃபுல்லா நீட்டமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த பொசிஷன்ல கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் எழுந்துக்கோங்க. ஓகே, திருப்பி கையை ஃபுல்லா தூக்கிக்கோங்க. அப்பதான் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் ஆகும். அதுக்கப்புறமா அப்படியே உடம்ப கீழே கொண்டு வந்து தரையோட தரையா ஆயிடுங்க. நெத்தி தரையில படுற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் செகண்ட்ஸ் அவ்வளோ அங்கேயே அதே பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணிக்கணும். எழுந்துக்கோங்க. ஓகே, இதையே ரிப்பீட்டடா 5லேருந்து 10 தடவை பண்ணலாம். ஒரு பாடி பெயினும் இருக்காது. ரொம்ப சுலபமா இருக்கும். இவ்வளவுதான் பண்ண போறோம். பெட் மேலேயே கூட பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த பகுதியை நல்லா ஸ்ட்ரெச் பண்றதன் மூலமா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். கம்ப்ரஸ் ஆயிருக்க இந்த ஸ்பைன் பகுதியும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதால பேக் பெயின் இல்லாம பாத்துக்கலாம். திருப்பி பண்றேன் பாருங்க. கை மேலே நீட்டிக்கிறோம். அப்படியே தரையை நோக்கி குனியறோம். கீழே உட்கார ட்ரை பண்ணுங்க. நெத்தி தரையை டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே பொசிஷன்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி எழுந்துக்கலாம். அகைன் கையை நீட்டுறோம். அப்படியே கீழே போய் உட்கார போறோம். தலையை கொண்டு தரையை டச் பண்ண ட்ரை பண்றோம். தரையை டச் பண்ணனாலும் பரவாயில்லை, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டோம். எழுந்துக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். இதையே தான் ரிப்பீட்டடா பண்ணுவோம். எவ்வளவு நேரம் உங்களால பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஓகே, ஹோல்ட் பண்றோம், மேல வரும். ஓகே, இப்ப கையை நீட்டிக்கிறோம். தரையோட தரையா போய் நெத்தி தரையை டச் பண்ண ட்ரை பண்ணி கீழே அதே பொசிஷன்ல உட்காந்துக்கிறோம். ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றோம். எழுந்தாச்சு. ஓகே, ஒரு 5 தடவை பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இதுதான் ரொம்ப சிம்பிள் மூவ்னு சொன்னேன். யார் வேணாலும் பண்ணலாம். பெட் மேலேயே பண்ணலாம். அடுத்த 2வது மூவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி படுத்துக்கோங்க. படுத்துட்டு கையை முன்னாடி நீட்டு ஃபுல் உடம்ப மேல தூக்க ட்ரை பண்ணணும். அப்ப காலும் கொஞ்சம் பின்னாடி தூக்கணும். பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு செகண்ட்ஸ் மேல அந்த மாதிரி இருக்க முடியுமோ, அதாவது கையும் மேல இருக்கும், காலும் கொஞ்சம் மேல இருக்கும், உடம்பு மட்டும் படகு மாதிரி ஆகணும். இப்படி இருக்கணும். ஓகே, உள்ள வளைஞ்சு இருக்கணும். அந்த பொசிஷன்ல பண்ண போறோம் பாருங்க. உள்ள படுத்துக்கோங்க. மேட்ல கால் 2ம் சேர்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி உடம்பு ஃபுல்லா தரையோட தரையா இருக்கணும். அதுக்கு அடுத்தது கால் தூக்கிடணும். கொஞ்சமா கையும் சேர்த்து தூக்கணும். தலையும் தூக்கணும். செஸ்ட் லெவல் வரைக்கும் உடம்பும் தூக்கி இருக்கணும். பாருங்க, படுத்துட்டோமா? காலை தூக்கிக்கிறேன். கையை முன்னாடி நீட்டி தூக்கிக்கணும். தலையை தூக்கணும் செஸ்ட் லெவல் வரைக்கும். அவ்வளவுதான். இப்போ படகு மாதிரி உடம்பு வந்தவனையும் அந்த இடத்துலயே ஹோல்ட் பண்ண போறோம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அடுத்தது திருப்பியும் அதே பண்ண போறோம். காலை மேல தூக்கிக்கிறோம், தலையை மேல தூக்கிக்கிறோம், கையை முன்னாடி நீட்டிக்கிறோம். ஹோல்ட். 1 2 3 4 5. டவுன். ரிலாக்ஸ். 5 தடவை இந்த மாதிரி பண்ணலாம். திருப்பியும் காலை மேல தூக்கிக்கிறோம், தலையை மேல தூக்கிட்டோம், கையை முன்னாடியே நீட்டிக்க போறோம். ஹோல்ட். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். திருப்பியும் பண்ணலாம். காலை மேல தூக்கிக்கலாம், தலையை மேல தூக்கியாச்சு, கையை நீட்டிக்கிறோம். ஹோல்ட். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். டவுன். திருப்பியும் பண்றோம். காலை மேல தூக்கிக்கிறோம், கையை முன்னாடி நீட்டிப்போம், தலையும் தூக்கியாச்சு. ஹோல்ட். உடம்பு படகு மாதிரி ஆயிருக்கும். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஒவ்வொரு வாட்டி பண்ணி முடிச்சுட்டு ஃபியூ செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எழுந்துக்கோங்க. அப்பதான் அடுத்த தடவை பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
பாத்தீங்க இல்லையா, அவ்வளவுதான். 2 சிம்பிள் மூவ்ஸ் இருக்கிற இடத்துலயே பண்ணலாம். பெட் மேலயும் பண்ண முடியும், தரையில பண்ண முடியலன்னா. அதனால இங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றோம். வலி இல்லாம நம்மளே காப்பாத்திக்க முடியும். டெஸ்க் ஜாப்ல, கம்ப்யூட்டர் ஜாப்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பாக்குறவங்க கட்டாயம் இந்த மாதிரி எக்ஸசைஸை எழுந்தவனையுமே பெட்ல பண்ணிட்டு அடுத்தது வேலையை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வலி இல்லாம உங்களையே நீங்க வச்சுக்க முடியும். சோ இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு இந்த சீரிஸோட ரேப் அப்படின்றதால எல்லா எக்ஸசைசஸையும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye bye.